இவ்வளோ தடைகளை தாண்டி இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கும் போதே எங்கள் ஃபேன்ஸுக்கெலாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நேரில் போய் விட்னஸ் பண்ணி இதுதான்டா கம்பேக் அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி எங்களுக்கு இருந்துச்சு. கருப்பனே வந்து நேரில் இறங்கின மாதிரி தான் எல்லோரும் உள்ளே ஆடிக்கிட்டு இருந்தோம். வெளில வந்து ஆடினதை விட உள்ளே வந்து ஆடினது நீங்களாம் பார்த்துருந்தாவே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அழகாக அவங்க சொன்ன மாதிரி தான் எமோஷனல் சீன்ஸில் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபேன்ஸுக்கான சீன்ஸ் மாதிரி தான் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே மாசாக இருந்துச்சு. என்னங்க நிறைய பேர் ஆடினாங்க. நாங்களாம் நிறைய பேர் சாமி வந்துச்சா இல்லை வந்த மாதிரி ஆடினாங்களான்னு தெரில. ஆனால் எல்லாரும் வேறு மாதிரி ஆடினாங்க. லைக் சாயோட மியூசிக் தான் எல்லாமே எலிவேட் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். சாயோட மியூசிக் வேறு லெவலில் இருந்துச்சு. அவரோட ஃபைட் சீன்ஸ், அவரோட அந்த எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே எலிவேட் பண்ணது சாயோட மியூசிக் தான். ஆர்ஜேபி சூர்யா காம்போ, அந்த ஆப்போசிட் ரோல் காம்போவும் செம்மையாக இருந்துச்சு. த்ரிஷா செம்மையாக நடிச்சிருந்தாங்க. எல்லா கேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் தான் இது. யங்ஸ்டர்ஸும் பார்க்கலாம். லைக் ஏன் நான் சொல்கிறேன்னா, ரெஃபரன்சஸ் நிறையா இருக்குது, சர்ப்ரைசஸ் நிறையா இருக்குது, மற்ற ஃபேன்ஸும் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. நிறையா ரெஃபரன்சஸ் இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா இருக்குது. ஆர்ஜே பாலாஜி சொல்லவே வேணாங்க. டைரக்ஷன் வேறு லெவல் இருக்கும், ஆக்டிங் வேறு லெவல் இருக்குன்னு தெரியும். பட் ஆனால் வந்து சூர்யா அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரினா வந்து பரவாயில்ல. ஒன் வேர்டில் கருப்பசாமின்னு சொன்னாலே சாமி என்னங்க சொல்ல முடியும், எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறேன். கருப்பசாமிங்க, அவ்வளோதாங்க. தேங்க்யூ. படம் ரொம்ப சூப்பராக இருந்தது ப்ரோ. சரிங்களா, 100% சொல்கிறேன். இந்த படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். இன்றைக்கே பிளாக் பஸ்டர் கொடுக்க போகிறாங்க. அடுத்த ஷோக்குள்ளே வந்துடும் பாருங்கள். சூரியனோட அப்பியரன்ஸ் கண்டிப்பாக பேசி ஆகணும். ஆனால் வந்து கடைசி ஒரு 1-2 படங்கள் வந்து சூரியனாவோட கம்பேக் இல்லை, இந்த படம் ஃப்ளாப்பு, இவ்வளோ காசு கொடுத்து நான் எடுத்தேன் ஓடலன்ட்டு இப்பெல்லாம் கிடையவே கிடையாது. மக்கள் நம்ம தாங்க சப்போர்ட் பண்ணணும். யார் நடித்தா என்ன, இது சூரியனா படம் சும்மா ஒன்றா அவர் வந்து இல்லை. எத்தனை வருஷமாக சினி இண்டஸ்ட்ரியில் இருந்து எவ்வளோ நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு. 1-2 படங்கள் வந்து மக்களால் பார்க்கப்படலனா கூட அது வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட படமாக அமையலாம். அதனால எல்லா படமும் நீங்கள் இந்த படம் வந்திருக்கு, இப்போ இருந்தாலும் போன படம் இப்படி முன்ன பின்னா இருந்தாலும் இந்த படம் அப்படி தான் இருக்கும்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. இந்த படம் வந்தீங்கன்னா இதுக்கப்புறம் வரப்போகிற சூரியனா படம் எவ்வளோதான் லோ கிரேடில் நீங்கள் நினச்சாலும் அப்படியான படம் இருக்காது. நீங்கள் வந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். இந்த படத்தோட விஷுவல் எஃபெக்ட்ஸும் சரி, டைரக்ட் சரி, ஸ்க்ரீன் பிளே சரி, சூரியனோட ஒரு சீன் அப்பியரன்ஸ் சரி, எல்லாமே டெரிஃபிக்காக இருக்குது. எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய படம், ஃபேமிலி படம். தயவு செஞ்சு வந்து பாருங்கள். ஸோ நம்ம சப்போர்ட் பண்ணாதான் இந்த மாதிரி இந்த சாபி நம்மளுடைய மியூசிக்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. கேமியோ வந்து நான் சொல்ல விரும்பலை, வந்து பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்காத, ஓகேவா, நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய சம்பவங்கள் பண்ணியிருக்காரு. ஆர்ஜே பாலாஜி நான் இது மாதிரி பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. கருப்பே எல்லாம் கடவுள் எல்லாமே ஓகே, சூப்பராக பண்ணிட்டாங்க. அதை தாண்டி ஒரு ஃபேன்ஸ் பார்க்க வராங்க, இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றதுனால ஒரு சுயநலமாக யோசிக்காமல் இந்த ஹீரோ இவங்களோட ஃபேன்ஸ் மட்டும்தான் பார்க்கணும், இவங்க தான் ரசிக்கணுன்றதை தாண்டி மற்ற ரசிகர்களும் இங்கே இருப்பாங்க, அவங்களுக்கும் சந்தோஷம் போய் சேரணுன்றதுக்காக ஒரு சில சீன் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காருங்க. அந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஹெவியாக இருந்தது படம். தயவு செஞ்சு பாருங்க, தேட்டர் வந்து பாருங்க. தேங்க்யூ ப்ரோ. இந்த படத்தில் வந்து அவங்க 2 பேரும் காம்போலாம் நான் பார்க்கல ப்ரோ. சூர்யா கருப்பா நடிச்சிருக்காரு. வந்த ஒரு சீனுமே அப்படி இருக்கு, கூஸ் பம்பா இருக்கு. ஒரு கடவுளாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த டைமுக்கு தேவையான படம். காந்தாரா படம் மாதிரி இருக்கு அதெல்லாம் சொல்றாங்க. இப்போ கேட்டாங்க 2-3 பேர். அப்படிலாம் கிடையாது. இது கருப்பம் வரான் வழிவிடு, கருப்போட வழி, யாருமே தலையிட வேண்டாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அவரை வந்து வில்லனா பார்க்க முடியல ப்ரோ உண்மையிலே. ஏன் இது வந்து நான் கலைஞராக சொல்ல, அவர் வந்து எல்லாரோட மக்கள் மனசுலையும் ஒரு நல்ல மனிதராகவும் எல்லாருமே என்டர்டெயின் பண்ணுற ஒரு பர்சனாக தான் நினச்சி பார்க்குறோம். அதனால ஸ்க்ரீனில் எவ்வளோதான் வில்லனா பார்த்தாலும் நம்மளால அதை ஏற்றுக்கவே முடியல. ஆனால் டஃப் கொடுக்குற மாதிரி நடிச்சிருக்காரு. அந்த வில்லன் கேரக்டர் டெரிஃபிக்காக பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு சில சீன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கொடூரமாக காமிச்சிருப்பாங்க அவரை. உண்மையிலே அவரோட அப்பியரன்ஸும் பயங்கரமாக இருந்தது. இந்த படம் கண்டிப்பாக வெற்றி படமாக அமையும். ஆர்ஜே பாலாஜியில் இருக்கும்போது காமெடி ஆக்டர் யாராவது ஒரு தேவைப்படுமான்றது கேள்விக்குறி தான் இது. அவரே அந்த சீனில் ஒரு முக்கியமான சீனில் கூட காமெடி பண்ணியிருப்பார். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய கேமியோ சீன்ஸ்லாம் இருக்குது. தயவுசெய்து தேட்டரில் பாருங்கள். தயவுசெய்து எல்லாருமே இந்த ஃபோனில் ஓடிடியில் பார்க்கலாம். பழைய படம் எப்படி வேணா இருக்கட்டும்ங்க, புது படம் வந்திருக்கு, புது வழியில் வந்திருக்கு, நிறைய மாற்றத்தோடு வந்திருக்கு. பார்க்க வேண்டிய படம். கடைசி சீன்லாம் ரொம்ப டெரிஃபிக்காக ரொம்ப ஹைப்பான ஒரு சீனாக இருக்கும். தயவுசெய்து தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ.
இன்னைக்கு ஏன் வந்ததுன்னு கூட யோசிக்க தோணுது எனக்கு இப்போ படம் பார்த்துட்டு வந்த பிறகு. ஏன்னா நேற்று ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் இஷ்யூன்னு சொன்னாங்க. எனக்கு என்னமோ அந்த மாதிரி தெரியல. ஏன்னா அந்த படத்தில் வந்த சீன்ஸ்லாம் வந்து இந்த டைமில் இப்போ ஒருத்தர் இருக்காரு, நம்மலாம் அவர் கூட இருக்க ஒரு ஆளால் இந்த படம் அவருடைய எதனா ஒரு அறிகுறி இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். பெரிய பெரிய ஆளுங்களாம் இருப்பாங்க, அது மறைக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது, அவங்களால தான் இந்த படம் நேற்று வரல அப்படின்றது தெளிவாக தெரியுது. இன்னைக்கு வந்திருக்கு பாருங்க, எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதை உடைச்சி வர்றது இந்த கருப்போடைய தயவுல இந்த படம் வந்த படம் கண்டிப்பாக பார்க்கணும். நீங்கள் கருப்பா வரா வழிவிடுது. தேங்க்யூ. படம் ரொம்பவே நல்லா இருக்கு, பயங்கரமான கம்பேக் தான். நேற்று ஆர்ஜே பாலாஜி வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணார். ஆனால் இன்னைக்கு வந்து பிச்சு உதறிட்டார். அவர் இன்றைக்குமே உள்ளே வந்து பயங்கரமாக அழுதுட்டார். அவர் படம் முடிஞ்சோடனே உண்மையான இது பெரிய சக்ஸஸ்ஃபுல் மூவி தான் ஆகும். நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப நாள் நடிச்சிருக்காங்க. பட் இதில் வந்து அவங்க 2 பேர் கிடையாது, நல்லா பண்ணியிருக்காங்க. த்ரிஷாக்கும் நல்ல சும்மா சப்போர்ட்டிங் ஆக்டர் மாதிரி வைக்கணும் அப்படிங்கிற வைக்காம அவங்களுக்கு நல்ல ரோல் தான் கொடுத்துருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காரு. எக்ஸ்பெக்டேஷனை விட பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இப்படிலாம் அவர் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. வில்லன் ரோலில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் லவ் சாங்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஃபுல் அண்ட் கருப்பு சாமி, அப்புறம் இன்ட்ரோ சாங்ஸ் அந்த மாதிரி தான். மியூசிக்ஸ்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸ் தான் ரொம்ப கிளைமேக்ஸில் தான் கருப்பனோட ஃபுல் ரியல் ஃபேஸே வரும். சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், எல்லாருமே சும்மா வந்துட்டு போகணும், அவங்கள ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு வைக்காமல் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அந்த ரோலை அவங்களும் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. பிடிச்சிருக்கு ப்ரோ. நான் சூர்யா ஃபேன் ப்ரோ. இப்போ ரீசெண்டாக எல்லா மூவிக்கும் ஃபஸ்ட் ஷோ வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த படத்தில் ரெட்ரோ கங்குவாலாம் கம்பேர் பண்ணும்போது உண்மையாகவே இது வந்து பிளாக் பஸ்டர் தான் ஆகும். எல்லாரும் அந்த படத்தில் வச்சு ஓட்டினாங்க, இதில் ஓட்ட முடியாது. தேங்க்ஸ். பார்க்கும்போது எனக்கே தெரியும், இப்படி வச்சு தான் தெரியும் லைட் இதுதான் இல்லை லைட்டாங்க, அதனால தான் உங்களுக்கு மேலே வச்சு வா யாரா 2 பேர் போட்டு போயிருக்கேன். படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்குண்ணா. படம் நல்லா இருக்குண்ணா. பேசிக்கலி சொல்லணும்னா ஒரு வருஷம் கழிச்சு சூர்யா படத்துக்கான ஹைப் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். ஒரு வருஷம் கழிச்சு படம் வந்திருக்கு, ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப சூப்பராக வந்திருக்குண்ணா படம். ஆமாம், காமிச்சிருக்காரு, அதே மாதிரி காமிச்சிருக்காரு. 1 2 அந்த பழைய சூர்யாவே காமிச்சிருக்காரு, அப்படியே காமிச்சிருக்காரு. எப்படின்னா அவர் வர சீன் எல்லாமே கூஸ் பம்ஸாக இருக்கும். சாயபேங்க் ஒரு பிஜிஎம் வந்து மிரட்டி விட்டார். தேட்டரில் அந்த சரௌண்டட் இதோட பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ. தேட்டரில் பார்க்குறப்ப சாங்ஸ் வந்து பிளேஸ் ஆன விதம் வந்து படத்தில் கரெக்டாக இருக்குது. கடைசியாக கருப்பா கூடவா சாங் வரும், அவர் ஒரு சாமியாட்ட ஆடி இருப்பார் சூர்யா, அதெல்லாம் வேறு லெவல் ப்ரோ. கிளைமேக்ஸில் சாங் நல்லா இருக்கு ப்ரோ. பல வருஷம் கழிச்சு பார்க்குறோம், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. மேமும் நல்லா பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ரொம்ப வேறு லெவல். ஸ்டார்டிங்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் மேம் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க சூர்யா சாரோட. அவங்க எப்படின்னா இம்பார்ட்டன்ட் ரோல் தான். எப்படின்னா சூர்யா சார் கூட இருக்கிற மாதிரியே ரோல் ஒரு சில இதில் தருவாங்க. த்ரிஷா மேம் கிட்ட ஒரு சில எப்படின்னா இந்த வேலையை பண்ணுங்க அப்படின்னு தருவாங்க, அவங்களும் சூப்பராக பண்ணுவாங்க. அந்த ஒரு காம்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறப்ப. அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம் ட்ரெய்லர் பார்த்துட்டு, என்ன இவ்வளோ தானே ஆர்ஜே பாலாஜி, இவரா சூர்யாவுக்கு வில்லனு, சூர்யா எவ்வளோ பெரிய ஆள், ஆர்ஜே பாலாஜி என்னப்பா வில்லனு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, பக்காவான வில்லன் ரோல் பக்காவாக பண்ணியிருக்காரு. எங்கேயுமே லேக் அடிக்காமல் பக்காவாக எடுத்துருக்காரு. கிளைமேக்ஸில் கருப்பா கூடவா சாங் வரும். அவர் சோஷியல் மெசேஜோடு தான் முடிச்சிருக்காங்க. எப்படின்னா சூர்யா படத்தில் சோஷியல் மெசேஜ் இருக்கும், அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு சின்ன மெசேஜ் இருக்குது. கிளைமேக்ஸில் சாங் வரும், மிரட்டி விட்டாங்க. கோட் சீன்லாம் பக்காவாக இருக்கும். சூப்பராக இருக்கும்.